என்றால் மூளைக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இல்லாத தேசியம் தான் இவங்க பேசுறது. இன்றைக்கு போய் தமிழ் தேசியத்தின் வழியில தமிழ் மக்கள் வாக்களிச்சிருக்கணும். தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் நிலப்பாட்டோட தான் வாக்களிச்சிருக்கிறார். அது கடந்த தேர்தலில் துரோகங்களை வீழ்த்திட்டு, அது பிள்ளையானா இருக்கலாம், கருணாவா இருக்கலாம், அங்கால சுமந்திரனா இருக்கலாம், ஒரு துரோக கம்பல வீழ்த்தி போட்டுத்தான் சனம் ஒரு கொள்கை பெற்றோட வாக்களிச்சிருக்கு. என்ன எங்கட வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் அதுல விளக்கம் இல்லை. அவங்க அரச ஊழியர்கள் தான், அதாவது அருராக்கு போட்டா தான் சம்பளம் கூடும் என்று நினைச்சண்டு போட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்பையும் எங்களோட அரசு ஊழியர்ல பெரும்பான்மையான ஆட்கள் இப்பையும் என்பிபிக்கு போடுறவர்கள் இருக்கிறார். அவ்வளவு கிறுக்கு பிடிச்சாரை கூட அதுகள் இருக்கிறார். 23,000 மக்கள் இருக்கிற கைட்டியில பாருங்க, வாக்களிப்பு 9 உறுப்பினர் என்பிபி அரசாங்கம். அந்த கார்னர் வேலன் அப்படி பல இடங்கள் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்துல வந்துருக்கு. சத்தியலிங்கமா இருக்கலாம், அல்ல சிவிகே சிவஞானம், அல்லாடிக்கு சுமந்திரன் கொள்கைகள் எல்லாருக்கும் எதிரியும். இவங்க போட்டு ஆக்கள் இல்லாம நீங்கள் இப்போது தோல்வி அடைந்தவர் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது, இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற பல தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நீக்குவதற்கான முயற்சிகளையும் சுமந்தன் அவர்கள் எடுத்திருக்கின்றார். தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது கடிதங்கள் அனுப்பப்பட்டது. கிட்டத்தட்ட 36 உறுப்பினர்கள், ஸ்ரீநேசன், ஸ்ரீதரன் உட்பட 36 உறுப்பினர்களுக்கு விளக்கம் கோரி மீண்டும் கடிதம் அனுப்பினார். அவர் தன்னுடைய வேலையை செய்கின்றார் தானே, கட்சியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். முதுகெலும்பு இல்லாத ஆக்களை இலகுவா தள்ளி விட்டுட்டு போய்கிட்டு இருப்பாங்க இவங்க. இப்ப நீங்க பார்த்தா தெரியும், தமிழரசு கட்சிக்குள்ள நான் சொன்ன அந்த கொள்கையோடு இருக்கக்கூடிய அந்த அணிக்கு, அது ஸ்ரீநேசன் சிறா இருக்கலாம், ஸ்ரீதரன் சிறா இருக்கலாம், ஒப்பீட்டு அடிப்படையில் சுமந்திரனோட ஒப்படைக்க, சிவிகே சிவஞானத்தோட ஒப்படைக்க, சத்தியலிங்கத்தோட ஒப்படைக்க, நாங்கள் இவ ஸ்ரீதரன் சேரையும் ஸ்ரீநேசன் சேரையும் நான் உண்டம் சிவகுமாரன் என்று அல்ல திலீவன் சொல்லி இவங்களோட ஒப்படைக்க, ஏன் மறைந்த மாவசேனாதி ராசா அல்ல சம்பந்தரோட ஒப்படைக்க ஸ்ரீநேசன் சேர், அரியநேந்திரன் உள்ளிட்டவர்கள், ஸ்ரீதரன் சேர் கொள்கை ரீதியாக பரவாயில்லை என்று தான் சொல்றேன். நான் 100% என்ற முடிவுக்கு போயிருந்தேன். ஆனா இவங்க உறுதியான நிலப்பாட்டில் தமிழரசு கட்சியில மக்கள் எங்களோட நிற்கிறோம். தமிழரசு கட்சியில உறுப்பினர்கள் எங்க நிற்கிறார்கள் பார்க்க கூடாது. மக்கள் எங்களோட நிற்கிறோம் என்று துணிச்சலா முடிவெடுத்துட்டு போனோம். இன்றைக்கு தேசிய கட்சிகள் என்று இருக்கக்கூடிய கட்சியினுடைய அடையாளங்களை இலங்கை தீவிர காணாம போயிருக்குது. ஆணையா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், அல்லாட்டிக்கு கதிரையா இருக்கலாம், எல்லாமே காணாம போயிருக்கு. சேவல் உடன் வேற ஏரியால என்ன நடந்திருக்கு இலங்கை தொழிலாளர்கள். ஆகவே சின்னங்களை விட மக்கள் சில நபர்கள் மீது, அவர்களுடைய நேர்மையின் மீது, அறத்தின் மீது, செயல்பாட்டின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க.